மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகளை வைத்து தமிழக அரசு மக்களை திசை திருப்புகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான விளக்க கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட் குறித்து விளக்கமாக உரையாற்றினார். தமிழ்நாட்டில் மக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் கழிப்பறைகள், குடிநீர் இணைப்பு, மருத்துவ காப்பீடு போன்ற பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் போக்குவரத்து, தொழில் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு வழங்கியுள்ள நிதி குறித்தும் மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்தார். இதுபோன்று மத்திய அரசு செய்து வரும் நல்ல திட்டங்களை மக்களிடமிருந்து திசை திருப்புவதற்காகவே தமிழக அரசு மும்மொழி கொள்கை, நாடாளுமன்ற தொகுதி வரையறை போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துட்டு வந்தோம். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் ஐ நோ ஐ ஷுட்ன்ட் பி டேக்கிங் யுவர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது.